ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடே குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ராதிகா நடித்த பார்ட் 2 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் 6 படங்களை பற்றி பார்த்தாச்சு. பார்ட் 2ல் 7லேருந்து 13வது படமாக மொத்தம் 7 படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த படங்களில் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம ராதிகா எப்படி நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட ராதிகா நடித்த 7வது படம் பார்த்திங்கன்னா 1987ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 35வது வயசில் உழவன் மகன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ராதிகா வந்து செல்வி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்லங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்ல. சின்னத்துறை சிவா அப்படிங்கிற கேரக்டரில் இதில் பார்த்திங்கன்னா சின்னத்துறை அப்படிங்கிற விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம ராதிகா நடிச்சுக்காப்லங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ராதாவும் நடிச்சுக்காப்ல. இதில் ராதா வந்து சிவா அப்படிங்கிற விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் ஆர் அரவிந்த் ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. அதுக்கடுத்து 8வது படத்தை பற்றி பார்த்தலாம். 8வது படம் 1988ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 36வது வயசில் காலையும் நீயே மாலையும் நீயே அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ராதிகா வந்து கௌரி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்ல. இதில் லக்ஷ்மி நடிச்சுக்காப்லங்க. இதில் வந்து நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை ஆர் சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. அதுக்கடுத்து 9வது படத்தை பற்றி பார்த்தலாம். 9வது படம் 1988ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 36வது வயசில் தெற்கத்தி கல்லன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா வந்து ராதா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கல்லன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை டேரக்டர் வந்து பி கலைமணி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் 1988ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 36வது வயசில் பூந்தோட்ட காவல்காரன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா வந்து சிவகாமி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து அந்தோணி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் செந்தில்நாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படமும் ஹிட். இந்த படத்தில் உள்ள பாட்டும் செம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருங்க நம்ம விஜயகாந்துக்கு. அதுக்கடுத்து 11வது படத்தை பற்றி பார்த்தலாம். 11வது படம் 1988ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 36வது வயசில் நல்லவன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா வந்து கலெக்டர் பொன்னி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் ஜோடியாக நடிச்சுக்காப்லங்க. இதில் குருமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் நடிச்சுக்காப்ல. அந்த விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்லங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்ல. குருமூர்த்தி ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டரில் இதில் குருமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் உள்ள விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம ராதிகா நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. அதுக்கடுத்து 12வது படத்தை பற்றி பார்த்தலாம். 12வது படம் 1988ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 36வது வயசில் தென்பாண்டி சீமையிலே அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா ஜோடியாகவே நடிச்சுக்காப்ல நம்ம விஜயகாந்த் கூட. இந்த படத்தில் விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் சிபி கோலப்பன் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படமும் ஹிட். இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டுங்க. அதுக்கடுத்து 13வது படத்தை பற்றி பார்த்தலாம். 13வது படம் 1988ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 36வது வயசில் உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக சந்தியா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை டேரக்டர் அமிர்சன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம ராதிகா 13 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. இந்த 13 படங்களில் 10 படங்களில் நம்ம ராதிகா வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்ல. இந்த 13 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, நம்ம விஜயகாந்த் கூட ராதிகா எந்த படத்தில் பெஸ்ட் பேராக நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடே குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.